मूषिकवाकनमोदगहस्त चामलकर्णविलम्बितशूद्रः वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते। धर्मे मदगैडभग्नीं महिषप्राणापहारोद्यमे हेलानिर्मितधूम्रलोचनवदे हे चण्डमुण्डार्तिनीं निःशेषकृतरक्तबीजदनिधे नित्ये निसुम्पापके सुम्बध्वंसनिसंहारासुतदुरितकं दुं दुर्गे नमस्ते अम्बिके। ओम दुम दुर्गे नमस्ते अम्बिके। ओम दुम दुर्गे नमस्ते अम्बिके। ओम दुम दुर्गे नमस्ते अम्बिके। அன்பார்ந்த தாய்மார்களே, ஆஸ்தீக பெருமக்களே, சுபமஸ்து. அந்த சுபமஸ்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காகவே யூடியூப்பில் அம்மா புதுசாக போட்டாங்களான்னு பார்த்து அந்த சுபமஸ்துன்ற ஆசீர்வாதம் கை தூக்கி உங்களை பார்த்து சுபமஸ்துன்னு சொல்லிட்டாங்க. அந்த வாரமெல்லாம் வண்டி கரெக்டாக ஓடுதுப்பா, அந்த வாரமெல்லாம் வண்டி கரெக்டாக ஓடுது, வாழ்க்கை வண்டி. அந்த ஆசீர்வாதத்துக்காகவே உலகம் பூராவும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு காலத்தில் ஒரு அரசன் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து மந்திரி பிரதானிகள் எல்லாம் கூப்பிட்டு அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணார். ரொம்ப பிரம்மாண்டமாக வேலை நடந்துட்டுருக்கு. அப்படி அர்த்த மண்டபம், கர்ப்பகிரகம், மகாமண்டபம், பிராகார மண்டபம், இப்படி சிற்பங்கள் கீழே எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த கர்ப்பகிரகம் கோபுரம் வேலை நடந்துட்டுருக்கு. அரசன் மந்திரியை பார்த்து கேட்குறான், இவ்வளோ வேலையும் ஜரூராக நடந்தது, இந்த கோபுர வேலை மட்டும் ரொம்ப ஸ்லோவாக போகுது, உபாபிஷேகம் பண்ணணுமே அப்படின்னு மந்திரியை கூப்பிட்டு கேட்குறார். அப்போ மந்திரி சொல்கிறாரு, இதெல்லாம் கீழே இருந்த வேலையெல்லாம் செய்தாங்க எல்லாரும் கலந்து. மேலே செய்கிற வேலை சிற்பியினுடைய வேலை. அந்த சிற்பிக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? அந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்குது. சரி, வெத்தலை பாக்கு தானே, அந்த வெத்தலை பாக்கு மடிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டுடாங்க. அவன் மேலே ஏறி கீழே வந்து அவன் வெத்தலை பாக்கு போட்டு திரும்பி மேலே ஏறுறதுக்குள்ளார அரை நாள் கால் நாள் வீணாக போகுது. அதனால் அந்த சிற்பிக்கு பக்கத்தில் ஒரு வெத்தலை பாக்கு மடித்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை போட்டுடு அப்படின்ட்டார் ராஜா. உடனே போட்டாச்சு. அந்த சிற்பிக்கு இந்த வெத்தலை பாக்கு டாய் குர்ரா அப்படின்னு கை நீட்டுவார். அந்த வெத்தலை பாக்கு மடித்து தரவன் கையில் கொடுப்பான். வெத்தலையை போட்டுட்டே சிலையை செதுக்கினே இருப்பார். அப்படி சிலையை செதுக்கினே இருக்கும் பொழுது வேலை விறுவிறுவிறு நடக்குது. மந்திரிக்க பார்த்து ராஜா கேட்குறார், ராஜா அந்த ராஜாவினுடைய பதில், சிறப்பி எப்படி இருக்குது வேலையெல்லாம், மந்திரி பிரதானி எப்படி இருக்குது வேலையெல்லாம் அப்படின்னு ராஜா கேட்கும் பொழுது மந்திரி சொல்கிறார், 10 நாளைக்கு ஒரு தடவை ஆக வேண்டிய சிற்ப வேலை ஒரு வாரத்தில் நடக்குது இப்போ அப்படின்னு. பார்த்தியா, சந்தோஷம் அடைந்தார். ஒரு நாள் மதியம் போஜனெல்லாம் சாப்பிட்டுட்டு ராஜா வழக்கம் போல் கோவில் வேலை எப்படி நடக்குது, கோபுர வேலை, கர்ப்பகிரகம் கோபுரம் வேலை பார்க்கணுன்னு சாரம் ஏறி வரும்பொழுது அந்த ராஜா மதிய உணவு சாப்பிட்ட உடனே தன்னுடைய தாம்பூலத்தை அப்படி விரலில் இப்படி மடித்து எடுத்துக்கின்னு வர்றாரு. அப்படி அந்த தாம்பூலத்தை மடித்து எடுத்துக்கின்னு அப்படியே நடந்து வர்றாரு. பின்னாடி சிற்பி அந்த அன்னை மீனாட்சியினுடைய புருவங்களை செதுக்கின்றே வரார். மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம்
வைபவத்தை அப்படியே சிற்பமாக செதுக்கி வரும் பொழுது அன்னையினுடைய புருவத்தை அழகாக செதுக்கிறார். வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. மீனாட்சி திருக்கல்யாணத்தினுடைய சிற்ப வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த கண் இமைய அழகாக செதுக்கினே இருக்கும் பொழுது ராய் குடுறான்னு கேட்டார். யார்? சிற்பி. பக்கத்தில் வெத்தலை மடித்து கொடுக்குறவன் பாத்ரூமுக்கு போயிட்டான். ராஜா அப்படி இப்படி பார்த்தார். பின்னாடி நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கிறவர் கையில் இருக்கிற வெத்தலை பார்க்க தான் இருக்கிறத சிற்பியினுடைய கையில் வச்சார். அவன் வழக்கம் போல் அந்த வெத்தலை பாக்கு போட்டுண்டு அந்த கண் இமையை அழகாக அன்னை மீனாட்சியினுடைய கண் இமைகள் தயார் செய்து முழு வடிவமாவது இந்த சிற்பி அந்த வெத்தலை பாக்கு மெல்ல 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 அப்போ சுவை மாறுகிறது. சாதாரண தாம்பூல திரவியம் சக்கரவர்த்தியே அவனி 56 தேசங்களை ஆளக்கூடியவனுடைய அரசனுடைய வெத்தலை பாக்குக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த தாம்பூல திரவியாதிகள்லாம் நிறைய இருக்குது அந்த வெத்தலை உள்ளார. மெல்ல மெல்ல வரும்பொழுது இது ஒரு வித்தியாசமாக இருக்கே, இந்த தாம்பூலம் இவ்வளோ நல்லா இருக்கேன்னு அப்படி திரும்பி பார்த்தா மகாராஜா சிற்பி பார்த்தார். சிற்பி கண்கலங்கி கீழே விழுந்து உங்களை போய் வாடா போடான்னு வேற சொல்லிட்டனே அப்படின்னு கண்கலங்கி அழறார். கை கட்டின்ட்டு ஐயோ தலையை வெட்டிட போகிறாரோ என்ன செய்ய போகிறாரோன்ட்டு. ராஜா சொல்கிறார், ஆலயம் வேலை சீக்கிரம் முடியணும், சிற்ப வேலை சீக்கிரம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணணும், அதுதான் நான் உங்களிடத்துல கோர்றதுன்றாரு. அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு சிற்பம் ஆக வேண்டிய வேலையை 3 நாள்லேயே ஒரு சிற்ப வேலை அந்த மாதிரி எல்லாத்தையும் செய்து விரைந்து கும்பாபிஷேகத்தை முடித்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பெரியவர்கள் எவ்வளோ தியாகங்கள், எவ்வளோ தானங்கள், எவ்வளோ தர்மங்கள், யாகங்கள், தவம் எவ்வளோ நிறைய செய்திருக்கிறாங்க. அந்த வழியில் வந்தவர்கள் தான் நீங்கள் எல்லாருமே. இப்போ காலதேச வர்த்தமானம் அப்படி நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், டவுனுக்கு வந்துட்டோம். டவுன்லேருந்து அபிவிருத்தி பணியை ஆரம்பிச்சிட்டோம். நாம் எங்கேருந்து ஆரம்பித்தோம்? தர்மம் தழைக்கக்கூடிய ஒரு வம்சத்திலிருந்து, தர்மம் தழைக்கக்கூடிய ஒரு தலைமுறையிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு தாய்மார்களே, அனுதினமும் தர்மம் செய்யுங்கள். அந்த தர்மமானது தான் நம்மளை வழிநடத்தும், சந்ததிகளை நல்வழிப்படுத்தும். இந்த தர்மம் செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் போர்டு போட்டு வச்சுட்டான், ஒரு கோட்டீஸ்வரன், இங்கு தர்மம் செய்வதில்லைன்னு. அங்கே தெருவில் ஒரு மகான் முனிவர் நடந்து போகிறார். ஐயா முனிவரை, சாமியாரை, அந்த பக்கம் போகாது, அங்கே யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, போர்டே எழுதி போட்டிருக்காரு அந்த கோட்டீஸ்வரன், தர்மம் செய்வதில்லை அப்படின்னு போர்டே போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த முனிவர் அவர் ஜனங்க பேச்சு கேட்காத நேராக அங்கே போயிட்டார். அந்த கேட்டாண்ட போய் நின்றுனே இருந்தார். என்னையா வேணும்? இங்கே தான் போர்டு எழுதி வச்சிருக்கிறாங்களே தர்மம் செய்வதில்லை. வாட்ச்மேன்லாம் சொல்கிறாங்க, வேலைக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க. போவே இல்லை. அந்த முனிவர் அங்கேயே நின்றுன்றே இருந்தார். திடீர்னு அந்த பெரிய கோட்டீஸ்வரம் வெளியே வந்து நின்று என்ன வேணும் அப்படின்னு சத்தமாக கேட்டார். தர்மம் வேணும், ஆகாரம் ஏதாவது கொடுக்கணும், நீ நான் தான் போட மாட்டேன், தர்மம் செய்ய மாட்டேன்னு போர்டே போட்டிருக்கிறேன், அப்புறம் என்ன அப்படின்றார். உனக்கு எல்லா வசதியும் இருக்கா? எனக்கு எல்லா வசதியும் இருக்குது. 1க்கு 2 மனைவி, 14 பேரம்பேத்திங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிராமத்தினுடைய வயல்வெளி பூரா எனக்கு சொந்தமானது, பல மில், பல தேட்டரி, அப்படின்னு ஏகப்பட்டதை அவர் அடிக்கின்னு போகிறார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறேன் நான் அப்படின்றாரு அந்த செல்வந்தர். சரி, இன்னைக்கு இரவு படுக்கும் பொழுது என்னை நினச்சிட்டு பட, அதுக்கு என்ன தாராளமாக நினச்சிட்டு பட, போ அப்படின்ட்டார். செல்வந்தர் ராத்திரி படுக்கிறதுக்கு போகும்போது படுத்து அப்படியே கண்ணை மூடி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு இரவு 9 மணி ஆக போகுது. அந்த செல்வந்தர் இந்த முனிவரை நினைக்க சொன்னார் அப்படின்னு அந்த முனிவரை அப்படி நினச்சிட்டான். நினச்சி படுத்தா பாருங்க, கண் ஆடலை, கை ஆடலை, அவயங்கள் எதுவுமே ஆடலை. கண்ணிமை இப்படி இப்படி கண்ணை அடிக்குமே, அதுவும் அடிக்கலை.
எல்லாம் அசக்தமாக அப்படியே சைலண்ட்டாக இருக்குது சரீரம். ஆத்மா மட்டும் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாரு. இந்த எல்லாத்தையும் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த அம்மா அப்பா கல்கண்டு கலந்த தங்க டம்ளரில் பால் எடுத்து வந்தாங்க. என்னங்க பால் சாப்பிட்டது? இன்னொரு அம்மா வந்தாங்க. என்னங்க அப்போ சும்மா கொடுக்குறாங்க, நான் குங்குமப்பூ போட்டு கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு எழுப்புறாங்க. அவரால் எதையுமே அசைய முடியல. ஒரு காலகட்டத்தில் அந்த செல்வந்தர் என்னவோ தெரியல, நாம் எதையுமே பண்ண முடியல, எதுவும் சொல்ல முடியல, நம்முடைய அவயங்கள் உடம்பு எதுவுமே அசைக்க முடியல, நம்ம அப்படி இருக்கிறோமே அப்படின்னும்போது இந்த அம்மாமாருங்க என்ன பண்ணாங்க, ஐயோ போயிட்டார் இவர், அட பாவி நீ போயிட்டியாடா, அந்த ஒரு 700 ஏக்கர் என் பேரில் எழுதி வைக்கிறேன்னுடா பாவி, எழுதி வைக்காத போயிட்டியாடா அப்படின்றாங்க இந்த அம்மா. ஐயோ என்னை பார்த்து வாடா போடாலாம் சொல்கிறாளே, என்னங்கன்னு புருஷன்னு மதிப்பு வச்சவன் கடைசியில் வாடா போடாலாம் சொல்கிறாளே, 700 ஏக்கரை பற்றி நினைக்கிறாளே தவிர என் உடம்பு எழுந்திருக்கலே, என் உடம்பு இப்படி இருக்கே, நான் இறந்துட்டேன்னு முடிவு எடுத்துட்டாளே. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, ஏங்க பேக்கில் இருக்கிற 1000 சவரனை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டியே. மோசம் பண்ணிட்டாரா? கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகள் அவங்களோட வாழ்ந்து இவர்கள் 2 பேரும் இப்படி ஒரு வார்த்தைகளை பேசும்போது அவர் மனம் அப்படியே எதுவுமே கண்ணில் தண்ணி கூட வர முடிய மாட்டேங்குது. அந்த முனிவனுடைய பலம், தபஸ், அவர் நடக்கிறதெல்லாம் வேடிக்கை தான் பார்க்க முடியும், வேறு ஒன்றும் அழக்கூட முடியாது, சிரிக்கவும் முடியாது, கத்தவும் முடியாது, விரல் எதுவும் அசைக்கவும் முடியாது. ஒரு காலகட்டத்தில் பசங்கள்லாம் வந்தாங்க, அவர் பாட்டு கீழே கிடக்கிறாரு, ஊர் ஜனங்கள்லாம் கும்பலாக நிற்கிறாங்க. இந்த கிராம சொத்து எனக்கு, அந்த கிராம சொத்து எனக்கு, இந்த ஏரியா பூரா எனக்கு, இந்த மில்லெல்லாம் எனக்குன்னு இவங்களுக்குள்ளார சண்டைகள் நடக்குது. இது ஒரு காலையில் ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பித்த சட்டை மறுநாள் மத்தியானம் 1 மணி வரலாம் சண்டையாகவே நடக்குது. இந்த செல்வந்தன் அப்படியே நிர்கதியாக அப்படியே ஒன்றுமே புரியலையே, நாம் இறந்துட்டோம், முடிவு எடுத்துட்டாங்களே, எல்லாம் வந்து துக்கம் விசாரிக்கிறாங்களே, இங்கே இவங்களுக்குள்ளார இவ்வளோ சண்டைகள் நடக்கிறது என்ற ஒரு பெரிய ஒரு வருத்தம் ஒரு மனசில் ஓடுது. அப்படி தாரதாரையாக மனக்கண்ணால் அழறாரு, ஆண்டவனே நான் வந்து தவறு பண்ணிட்டேனே, ஒருத்தர் கூட மகாராஜன் நல்லாயிருன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையே, அங்கே எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க, எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு. ஒரு காலகட்டத்தில் அந்த செல்வந்தன் முனிவனை நினைத்தார். முனிவரே அப்படின்னு நினைக்கிறார். அந்த மணி 2 மணிக்கா அப்படி மெல்லமாக நடந்து வர்றாரு. அந்த கூட்டத்தெல்லாம் கலைச்சிட்டு அந்த செல்வந்தனுடைய உடம்பு மேலே கொஞ்சோண்டு கங்கையை எடுத்து தெளிச்சார். நமசிவாயம் வாழ்க, நமோ நாராயணா அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லி ஜலம் தெளிக்கிறார். தெளித்த உடனே செல்வந்தன் அப்பா அடி அப்படின்னு எழுந்தார். எல்லாரையும் ஒதுக்கிட்டு நேரம் தெருவாசப்படியில் இருக்க பாருங்க, தர்மம் செய்யவில்லைன்ற அந்த போர்டை போய் முதல்ல கைட்டினார். அந்த போர்டை கைட்டு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்தார். என்னங்க எப்படிங்க எழுந்தீங்க அப்படின்றாங்க எல்லாரும். நான் போயிட்டேன்னு வாடா போடாலாம் என்ன அவசரமான வார்த்தையெல்லாம் விட அசுபமான வார்த்தையெல்லாம் கூட பேசிட்டீங்களே எல்லாரும். மனங்கலங்கி அழுதார். முனிவனை காலை பிடித்து அழுதார். அந்த போர்டை கைட்டு போட்டார். முதல் வேலை அதுதான். அதுக்கப்புறமேல் செல்வந்தன் அவரவர்களுக்குரிய பாகத்தை கொடுத்துட்டு மீதி அத்தனை செல்வங்களையும் அன்றிலிருந்து அன்னதானம் செய்து தர்மம் செய்கிறார். தர்மத்தை எவன் ஒருவன் ரட்சிக்கிறானோ அந்த தர்மமே அவனை ரட்சிக்கும். இன்னைக்கு கலியுகத்தினுடைய காயத்ரி மந்திரம் எது தெரியுங்களா? தர்மத்தை எவன் ஒருவன் ரட்சிக்கின்றானோ அந்த தர்மமே அவனை ரட்சிக்கும். நீ நல்லதை செய்துட்டே போ, உன் முதுகலை குத்துறானே நீ கவலைப்படாத, உன் வழியில் முள்ளு போடுறானேன்னு நினைக்காத. அந்த தர்மமான தர்ம தேவதை வந்து அந்த முள்ளை எடுப்பா, உன் முதுகலை குத்துறவனை அப்புறப்படுத்திடுவா, உன்னுடைய பாதையில் கிரீன் சிக்னல் விட ஆரம்பித்து விடும். அறம் தர்மத்தை ரட்சிக்கின்றவன் எவனோ அவனை அந்த தர்மம் அவனை காத்து ரட்சிக்கும் என்று பகவத்கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கிறார். அன்பு தாய்மார்களே, நிகழ்ச்சி எல்லாரும் சுவாரஸ்யமாக கதையே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பா எப்பா அபூர்வச்சின்னு சொல்லுவாங்க. பாப்பங்களை பற்றி சொல்லலையம்மா, தர்மத்தை பற்றி சொன்னீங்க, பாப்பத்தை பற்றி சொல்லலையே கதை. ஒரு ஊரில் ஒரு கிராமம், அங்கே அந்த கிராமத்தில்
ஒரு 100-200 ஆண்டுகள் ஓம் நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க, நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீமாத்ரே நமக, இப்படி ஒரு தபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார் முனிவர். சும்மா இருந்தாரா முனிவர்? அவர் நல்ல தவம் பண்ணிகிட்டே இருக்கிறவர். எதிர் வீட்டில் ஒரு அம்மா, அந்த அம்மா தாசி. அந்த ஊர் காலத்திலெல்லாம் தாசி இருப்பார்கள். அந்த தாசி எதிர் வீடு. இவர் முனிவர் எட்டி எட்டி பார்ப்பார். இப்படி எட்டி பார்த்துட்டு ஒரு கல்லை தூக்கி அதில் போடுவாருக்கோ எதிர. இப்படியே ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆண்டுகள் கடந்த உடனே ஒரு நாள் அந்த முனிவர் அந்த தாசியை கூப்பிட்டு, இதை பார்த்தியா கோபுரமாக இருக்குது, பார்த்தியா இவ்வளோ பெரிய கோபுரம், 1/2 டன் இருக்குது பாரு இந்த கல். எத்தனை டன்னு? 1/2 டன் இருக்குதா? அப்படி சொல்கிறார். இவ்வளோ பாபங்களை நீ செய்திருக்கிறாய் தாசி, நீ நரகத்துக்கு தான் போவ. அப்படி இப்படி திட்டி அனுப்பிட்டார் அந்த முனிவர். சில காலகட்டங்கள் கடந்தது. அந்த கடந்த போது இதே யமலோகத்துக்கு வர்றாங்க. யார்? தாசியும் வர்றாங்க, அந்த முனிவரும் அங்கே வர்றாங்க. முக்தி அடைந்த அந்த இடத்துக்கு வர்றாங்க. தர்மராஜன், யம தர்மராஜன் இந்த தாசிக்கு ஸ்ரீ வைகுண்ட பதவி, அந்த தங்க விமானத்தில், புஷ்பக விமானத்தில் பரந்தாமனுடைய விமானம் வருது. அந்த தாசி அதில் உட்கார்ந்துட்டு ஹரிநாராயண ஹரிநாராயண ஹரிநாராயணா என்று சொல்லி நேர வைகுண்டம் ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவனுடைய பாதத்திற்கு அழகாக புறப்பட்டு போகிறாங்க. இந்த முனிவர் கேட்குறாரு யம தர்மராஜனை பார்த்து, இல்லையா நான் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் 16,000 கோடி நாராயண நாமம் சொல்லியிருக்கிற, 16,000 கோடி நமசிவாய சொல்லியிருக்கிற, என்னை எடுத்து போய் எண்ணெய் கொப்பரையில் போட சொல்லிட்டியே யமதர்மா அப்படின்றார் முனிவர். அப்போ யமதர்மன் சொல்கிறார், சுவாமி, அந்த அம்மா அனுதினமும் காலையில் எழுந்தோடனே ஓம் நமோ நாராயணா, இந்த சரீரம் இந்த ஆத்மா என்னை சுற்றி இருக்கிறது அத்தனையும் உனக்கு சொந்தமானது. நீ இருக்கிற ஒரு கட்டளை என்ன எடுறியோ அந்த கட்டளையை நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்ன நீ பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நாராயணா, கோவிந்தா, பரந்தாமா, நமசிவாயா, அப்படி எந்த மனசில் படுதோ அது கடவுளை நினச்சி வணங்கிட்டு அந்த அம்மா தன் கடமையை செய்யும். இவர் என்ன பண்ணார்? நமசிவாய வாழ்க, நமசிவாய வாழ்க, ஒன்று ஒன்றா தூக்கி போடுறாரு. எது? நமசிவாய வாழ்க சொல்லிட்டு அந்த தாசி பண்ணுற தப்பெல்லாம் ஒவ்வொரு கல்லாக புறப்பட்டு 1/2 டன் கல் கோபுரம் ஆக்கிட்டார். அவருடைய கவனமெல்லாம் அந்த கல் மேலேயும் பாபத்தின் பேர்லேயே இருந்தது. அதனால் அவருக்கு முக்தியும் அனுக்கிரகம், தெய்வ அனுக்கிரகமும் கிடைக்கவில்லை. 16 லட்சம் கோடி இறைவனுடைய நாமம் சொன்னால் கூட அங்கே ஆண்டவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. உன்னையே சரணடைந்தேன் என்ற தாசிக்கு வைகுண்ட பதவி. அதில் எப்படி தங்க விமானத்தில் அழகாயிட்டுன்னு போகிறார் மகாவிஷ்ணு ஜம்மனு. மகளே, நீ கலங்காதே, எத்தனையோ ஜென்மாவில் செய்த பாபம், அந்த பாபத்தை முடிச்சுட்ட, வைகுண்ட பதவி வந்துட்ட அப்படின்றார். அன்பு தாய்மார்களே, சுவாரஸ்யமாக போகுது கதை. மஞ்சள் தூளில் அழகான ஒரு தாமரை வரைந்து அந்த தாமரைக்கு பக்கத்தில் துளசி தளம் தாமரையில் போடுங்க. அந்த மஞ்சள் தூளில் வரைந்த தாமரையில் துளசி தளம் போட்டு அந்த தாமரைக்கு கற்பூர ஆரத்தி, ஏதாவது வெல்லம், ட்ரை ஃப்ரூட்ஸ் நைவேத்தியம் பண்ணுங்க. இந்த மஞ்சள் தாமரை வரைந்தாலே வீட்டில் ஐஸ்வர்யம் வரும். வீட்டில் ஐஸ்வர்யம் வரணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் பெண்கள், மகளிர் சின்னதாக அழகாக தாமரை பூ வரைங்க பூஜை ரூமில். அது பக்கத்தில் ஒரு நெய் தீபம் போடுங்க, துளசி தளம் போடுங்க. வருமானம் வீட்டில் உண்டாகும், பதவி பாக்கியம் உண்டாகும், வாழ்க்கை கைகூடி வரும், விரோதங்கள் உங்களை விட்டு அகன்று விடும். இன்னைக்கு வாழ்க்கையில் முக்கால்வாசி ஆட்டி படைக்கிறதே விரோதம், போராம பொச்சிருக்கு. காசு படம்லாம் கூட அப்புறம், இந்த விரோதங்கள் தான் போய் நிற்குது. நாம் எங்கே போனாலும் துரோகங்கள் தான் நம்ம கண்ணில் எதிரில் படுது. இதெல்லாம் உங்களை விட்டு அகன்று விடும். அதே போல் வாரத்தில் ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு துளசி தளம் எடுத்து போய் அரிசி ட்ரம்மில் போட்டு வைங்க. எப்பொழுதும் வாரம் வெள்ளிக்கிழமை ஆகும்போது ஒரு துளசி தளம் போடுங்க. வீட்டில் எப்பொழுதும் தனம் வந்து கொண்டே இருக்கும், பணம் வந்துனே இருக்கும். பேங்க்கில் இருக்கிற நகையெல்லாம் கூட வந்துடும் நல்லபடியாக. தாயே, துளசி செடி இதழை தாராளமாக வாரத்தில் 2 இதழ் வாங்கி
அரிசி பானையில், அரிசி ட்ரம்மில், அரிசி டப்பாவில் போட்டுடுறேன். அரிசி கூட வாங்குற வழியில் தாயே அன்னாட பையில் வாங்கி வந்து தான் போடுறேன். ஏன் அந்த படியிலேயே அந்த துளசி தளத்தை போட்டுடுங்க, அளக்கிற படியிலேயே. அப்பொழுது தனமானது வீட்டில் தங்க ஆரம்பிக்கும், தனம் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும். அன்பு தாய்மார்களே, மந்திராலயம் என்கின்ற ஒரு புனித க்ஷேத்திரம், நரசிம்மர், பிரகலாதன், ஸ்ரீமன் ஹனுமான், இப்படி ஒரு அம்சமாக அவதரித்தவர் தான் ஸ்ரீ ராகவேந்திரர். அவருடைய பிருந்தாவனம் மிருத்யு கொஞ்சோண்டு எடுத்து வந்து ஒரு செப்பு கிண்ணத்தில், பித்தளை கிண்ணத்தில், வெள்ளி கிண்ணத்தில் அழகாக போட்டு பூஜை ரூமில் வைங்க. வீடு லக்ஷ்மி கட்டாட்சமாக இருக்கும். பசங்க செட்டில் ஆகலையேம்மா என்கின்ற மனக்கவலை அப்படி இருக்கும். அந்த பசங்க வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க. இருப்பிடத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்து இருக்கும். அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் வியாதியும் வைக்கையோ விரோதங்களும் வராது. அம்மா எங்கே போனாலும் நான் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்கிறேனே அம்மா, அம்மா நான் எங்கே போனாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லைம்மா, சண்டைக்கு தான் வருது அம்மா, எங்கே போனாலும் நான் வெறுங்கையில் தான் முழம் போட்டுன்னு இருக்கேனே தவிர கையில் 4 நாள் நிற்க மாட்டேங்குது, நல்லா சம்பாதிக்கிறம்மா, கடைசியாக 4 மணிக்கு இன்னொருத்தர்கிட்ட கை மாற்று வாங்கி தான் இன்னொரு காரியத்தை சாதிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தூணில் நின்ற 2 பேர், ஒருத்தர் ஆஞ்சநேயர், இன்னொருத்தர் நரசிம்மர். அந்த நரசிம்மர் அந்த ஆஞ்சநேயர் சன்னிதானம் எங்கே இருக்குன்னா தூணில் செதுக்கப்பட்டு இருக்க வேண்டும். அவர்களுக்கு நெய் தீபம் போடுங்க செவ்வாய்க்கிழமையில். அந்த ஆரம்பித்த இடத்துக்கே நான் வந்துட்டேன்றீங்களே, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். பற்றாக்குறை என்கின்ற தோஷம் உங்களை விட்டு அகன்று விடும். 2019லேருந்தே உங்களை ஆட்டி படைச்ச அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகும். ஒரு முறை நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். பதவி கிடைக்க வேண்டும், தொழில் கிடைக்க வேண்டும், வாழ்க்கை அமைய வேண்டும்ன்றீங்களே, அந்த 3 உங்களுக்கு கிடைச்சிடும். தொழில், பதவி, வாழ்க்கை 3 உங்களுக்கு கிடைச்சிடும். ரோகிணி நட்சத்திரம் என்னைக்கு வருகிறதோ அன்றைய தினம் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. அப்படி அந்த ரோகிணியில் தான் துர்க்கைக்கு ரொம்ப பிரகாசமான பிரசித்தி பெற்ற ஒரு ரொம்ப உக்கிரமாக உட்கார்ந்துருக்கிறாப்பா, அட்டகாசமாக அம்பாள் ஆக்ரோஷமாக ஒரு என்ன வேணும் உனக்கு நான் செய்கிறேன் உடனே அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய நேரம் துர்க்கை எப்படின்னா ரோகிணி நட்சத்திர நேரத்தில் தான். அந்த நேரத்துக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றியாகும். வீடு வாங்கணும்னு நினைப்பீங்களே, அந்த வீடு இந்த 25, 26 வாங்கிடுவீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல உத்தியோகத்தில் உட்காரணும், சொல்பமான சம்பளத்தில் இருக்கிறாங்களேன்றீங்களே, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். நல்ல சம்பளத்தில் நல்ல அவங்க படித்த வேலைக்கு தகுந்த அந்த பெரிய வேலை கிடைச்சிடும். அதே போல் உங்களை ஆட்டி படைத்த அந்த கெட்ட நேரம் உங்களை விட்டு அகன்று விடும். அன்பு தாய்மார்களே, குடும்பத்தில் சண்டையும் சச்சரவுமா இருக்குது. கண் திருஷ்டி என்ன விரட்டினே வருதும்மா, எல்லாம் நடக்குது. ஏதோ ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி தாமசமாக இருக்குது. பண விஷயத்தில், என்ன விஷயத்தில், பண விஷயத்தில். தசமி அன்னைக்கு காளிகா தேவியை தரிசனம் பண்ணி அவளுக்கு ஏதாவது ஒரு மாலை வாங்கி போடுங்க. தசமியில் காளிக்கு மாலை வாங்கி போட்டாலே இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகிடும். எந்த பிரச்சனை? பண பிரச்சனை நிவர்த்தி ஆகிவிடும். உங்களை ஆட்டி படைத்த பகைவர்களும் கடன்களும் உங்களை விட்டு நிவர்த்தியாகும். காராகிரகம் என்னை ஆட்டி படைக்குதம்மான்றீங்களே, அந்த காராகிரகம் உங்களை விட்டு அகன்று விடும். அம்மா வீட்டில் சுபம் நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுத்தும்மா. என் கையால் வாங்கி போனாங்க, அவங்க வீட்டிலெல்லாம் சுபம் நடக்குது. சுபம்ன்றது பொதுவாக எல்லா விஷயங்களையும் கலந்தது தான். மழலை செல்வம், கல்யாணங்கள், உத்தியோகங்கள், வீடு வாசல் அமைகிறது, தொழில் அமைகிறது, பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பெரிய மணி உள்ளார வர்றது, இதெல்லாம் வரணுறதுக்கு உங்கள் வீட்டில் அன்னபூரணி விக்கிரகம் இருக்கும். அந்த கிண்ணத்தில் அவ்வளோ தோரம்பருப்பு பச்சரிசி போட்டு அது மேலே உட்கார வைங்க. அப்பொழுது உங்கள் வீட்டில் சுபம் நடக்கும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வரும். அதாவது
நிறைய சாமியெல்லாம் பார்த்துட்டேங்க. சரி, நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டேங்க. எங்கே காஷ்மீர் உச்சத்தில் இருக்கக்கூடிய சாமியிலேருந்து கன்னியாகுமரி இருக்கிற சாமி வரையில் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டேன். அவங்க சொல்கிறதெல்லாம் கூட செஞ்சிட்டேன். அப்படி அந்த அடுத்த ஸ்டெப்பு தூக்கி கால் வைக்க முடியல என்னால். என்ன வைக்க முடியல? கால் வைக்க முடியல. என்ன செய்யறது? ஒன்றும் புரியலையே. எந்தரோ மகானுபாவலுக்கு அந்தரிக்கு வந்தனம், இப்படி தான் சொல்லிகிட்டே போகிறேன். எல்லாரையும் நான் வணங்கி கொண்டே இருக்கிறேன். விடாமுயற்சியோடு நான் சரணாகதி என்று சான்றோர்களை வணங்கி கொண்டே இருக்கிறேன். என் நிலைமை அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியல. நான் ஊருக்கெல்லாம் நீதிபதியாக இருந்தாலும் எனக்குள்ளார இருக்கிற பல கஷ்டங்கள் யாரிடத்துல சொல்கிறது புரியலையே. எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கிறேன், எனக்குள்ளார சில பிரச்சனைகள். அமாவாசை அன்னைக்கு அந்த பிரம்ம கபாலம் வைத்திருக்கின்றவள் எவ்வளோ, அவளை போய் பார்த்து அம்மாவை, அந்த பராசக்தியை, அந்த பத்ரகாளி எப்படி இருக்கும், கிராமங்களில் இருக்கும், ஊரில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அம்பாள் கையில் பிரம்ம கபாலம் இப்படி கையில் வச்சுருப்பேன். அப்படிப்பட்ட அந்த பிரம்ம கபாலம் ஏந்தியவளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. இப்போ சொன்னீங்களே அடுத்த ஸ்டெப்பு வைக்கணும்மா. ஊருக்கு நான் குரோரபதியாக இருந்தாலும் வீட்டில் வாழ்க்கையில் நான் இன்னும் ஏழையாகவே இருக்கிறேனே அப்படின்றாங்க. ஒரு 5000 ரூபா மளிகை சாபா லிஸ்ட்டு எழுதி அனுப்புவாங்க அந்த அம்மா. 60 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஓவர் ஆகிருக்கும். அந்த இப்போ பார்த்துட்டு பேங்க்கில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். 3500 2000 தான் இருக்கும். அந்த அம்மா எழுதி கொடுத்தது ஒரு 5000 ரூபாய்க்கு மளிகை சாமான். அவர் அதில் ஏதோ கொஞ்சம் வாங்கி போய் கொடுப்பார். என்னங்க 60 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணுறீங்க, ஒரு 5000 ரூபா சாமான் தானே, கடனாவது வாங்கின்னு வரலாம். இல்லை, வேண்டாம், கடன் வேண்டாம், பிரச்சனையிலேருந்து வெளியே வந்த போகிறோம், இதில் வச்சே வாழ்க்கை நடத்துவோம் அப்படின்ற காலகட்டமாக இருக்குது. அவ்வளோ வாட்டி படைக்குது பொருளாதார கஷ்டம். அந்த பத்ரகாளியை அமாவாசையில் பிரம்ம கபாலம் வைத்திருக்கின்றவள். அங்குசம் பாசாங்குசம் புஷ்பபானம் திரிசூலம் கண்டம் புஸ்தகம் இப்படி அழக கேடயம் வீச்சருவல் அதெல்லாம் வச்சுட்டு இருப்ப. ஒரு கையில் பிரம்ம கபாலமும் இருக்கும். அப்படிப்பட்ட அம்பாளுக்கு அமாவாசை அன்னைக்கு போய் மாலையை போடுங்க. உங்கள் உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒளிந்து இருக்கிற கவலை இருக்கு பாருங்க, அந்த கவலை உங்களை விட்டு அகன்று விடும். 3ஆம் பிறையோ அல்லது தசமி வளர்பிறையிலையோ திதி, தசமி திதியில் பௌர்ணமியிலையோ அன்னைய தினம் வீட்டில் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க. வீட்டில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். பசங்களுக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைஞ்சிடும். அதே போல் தசமி திதியில் அம்பாளை பார்க்கலாம். வெற்றி செய்திகள் தேடி வரும். கஞ்சி காமாட்சியை, மதுரை மீனாட்சியை, கற்பக அம்பாளை, வடிவுடைய அம்பாளை, உண்ணாமலை அம்மையை, காசி அன்னபூரணி, டெல்லியில் இருக்கக்கூடிய காமாட்சி மந்திர், அதே போல் கனகதுர்கா, காலாஸ்திரியில் இருக்கக்கூடிய அம்பாள், திருவானைக்காவலில் இருக்கிற அம்பாள், சீர்காழியில் இருக்கக்கூடிய அம்பாள், மைசூரில் சாமுண்டீஸ்வரி, பெங்களூரில் அன்னம்மா கோவில், திருப்பதி கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலுமங்கை, இவங்களில் யாராவது ஒருத்தர் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னாக்க அந்த தசமி திதி அன்னைக்கு போய் அம்பாளை பார்த்துட்டு வாங்க. என்னம்மா அவனுக்கு பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னுவாங்க. சகசிரநாமம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டு கதை பின்னாடி போயிட்டே இருக்கும். யஜ்ஞ ரூபாய நமக, யஜ்ஞகர்த்தரே நமக, யஜமான ஸ்வரூபிண்யே நமகன்னு கண்ணில் தண்ணி வரும். அந்த அம்மா குங்கும அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, பின்னாடி நடந்துகிட்டே இருக்கும். அவள் ஆற்றுல இந்த மாதிரி பிரச்சனை, நம்ம பிரச்சனை அங்கே பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு. பிரச்சனைகள் அகலணுமே, வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய இல்லம் ஆனந்த நிலையமாக வேண்டுமே. அன்பு தாய்மார்களே, மறக்காமல் அந்த தசமி திதியில் இத்தனை அம்பாள் ஏதாவது ஒருத்தர் நீங்கள் அந்த திதி என்னைக்கு வருதுன்னு பார்த்து வளர்பிறை தசமியில் போய் அவளை அம்மா அப்படி பார்த்துட்டு வாங்க. ஒரு முழம் பூ வாங்கி போடுங்க. உங்களுடைய இடத்துல அந்த தைரிய லக்ஷ்மியோட மற்ற 7 லக்ஷ்மியும் வந்து சேர ஆரம்பித்து விடும். நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்.
எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் வர்றத என்னைக்கு வரேன்றத ஃபோன் பண்ணுங்கள். அருள்வாக்கில் அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். லோகக்ஷேமத்துக்காக நீங்களும் ஒரு அடி எடுத்து வைங்க பீடத்தை நோக்கி. உங்களை நோக்கி அவள் வந்து விடுவாள். அன்னை பராசக்தி. சுபமஸ்து.